அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 449வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் எல்லா நாளையும் போல சில தாக்குதல்கள் என்று சொல்லிவிடுவதற்கில்லை. காசாவில் இருந்த ஹமாஸ் போராளிகள் ஒரு பெரிய அதிர்ச்சியை அனுப்பியிருக்கிறார்கள். அது உலகெங்கும் என்று பேசுகிறது. நாம் இஸ்ரேல் என்று மட்டுமே நிறுத்திக் கொள்வோம். அந்த அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், காசாவிலிருந்து ஜெருசலத்துக்கு ராக்கெட்டுகளை ஏவி தாக்கியிருக்கிறார்கள். அதே போல டெல்லவியிலும் பல பகுதிகளை காசாவிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள். வெறும் காசா என்று சொல்வதை விட லாஞ்ச் பெய்த் ஹானூனில் இருந்து அதை அனுப்பியிருக்கிறார்கள். இப்போ இதில் இஸ்ரேலுடைய ஒரு தோல்வி பளிச்சென்று தெரிகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகின்றன. நாங்கள் பெய்த் ஹானூனில் எப்போவோ போராளிகள் அத்தனை பேரையும் அழித்து விட்டோம், இனி அங்கே எந்த போராளிகளும் உயிரோடு இல்லை என்று பீட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் பெய்த் ஹானூனில் இருந்து இந்த ஏவுகணைகளை, இந்த ட்ரோன்ஸ்களை, ராக்கெட்டுகளை இயக்கியிருக்கிறார்கள் எல்லாம். அப்போ 3 வகையான தாக்குதல்கள் அவர்களை இன்னும் பெய்த் ஹானூனில் இருந்து நடத்தப்படுகிறது என்று சொன்னால், உங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் இதுவரைக்கும் சொல்லி வந்த அழித்து விட்டோம் பெய்த் ஹானூனில் என்று சொல்லுகின்ற பொய் அப்பட்டமாக ஆகியிருக்கிறது. ஜெருசலத்தை அவர்கள் தாக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ராக்கெட்டுகளின் வேகத்தையும் தூரத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் அதற்கான ஒரு ஆய்வை அவர்கள் அங்கேயே நடத்தி இருக்கிறார்கள். அது சுரங்கப்பாதைகள் இன்னும் அவர்களுக்கு பத்திரமாக இருக்கிறது. அங்கே ஆய்வுகளை நடத்தி மேலும் புதிய ஆயுதங்களையும் அவற்றின் வேகத்தையும் கூட்ட முடிகிறது, கண்டுபிடிக்க முடிகிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய தோல்வி மிகவும் அப்பட்டமாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவமே, despite Israeli Army's claim of success, the resistance shows lot of development in their capabilities. நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு சக்தி தங்களுடைய தாக்கும் திறனை வளர்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு அப்பட்டமான அவமானமான தோல்வி இஸ்ரேலுக்கு என்று சேனல் 12, சேனல் 13 இவை எடுத்து சொல்லுகின்றன. அடுத்தது, இது ஒரு வேக்கப் கால் ஃபார் பாலஸ்தீனியன் யூனிட்டி. பாலஸ்தீன மக்களுடைய ஒற்றுமையை இது பெரிதாக காட்டுகிறது. மக்கள் என்று சொல்வதை விட போராளிகள் குழுக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக ஓரணியில் நின்று தாக்குகிறார்கள். ஏனென்று சொன்னால், நெட்சாரிமை தாக்குகின்ற பொறுப்பை நேற்று அபு அல் குஸ் பிரிகேட்ஸும் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸும் எடுத்து இருக்கிறார்கள். பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள். நெட்சாரிமினை இஸ்ரேலுக்கு சொந்தம் என சொல்வதற்கில்லை. அடுத்தது, ஜபாலியா பலாத் என்று சொல்லக்கூடிய ஜபாலியாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் புக முகழ்ந்த போது அவர்களுடைய வாகனம் ஒன்றை முற்றாக அழித்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அதே போல் அபு சஃபியா ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அபு சஃபியா பகுதியில் ஒரு நேரடி தாக்குதல் நடந்திருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தினரை துரத்தி அழித்திருக்கிறார்கள். அதே போல் சுல்தான் ஸ்டுடியோ அட்டாக் என்று ஒரு புதிய அட்டாக் நேற்று நடந்திருக்கிறது. அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் குழுமியிருந்த வீட்டில் புகுந்து குண்டுகளை வீசி அவர்களை அழித்திருக்கிறார்கள். இதில் எங்கெல்லாம் கொத்த அழிக்க முடியுமோ அங்கேயெல்லாம் அவர்கள் தங்களே அழித்தாலும் பரவாயில்லை என்று குண்டுகளோடு குதித்து விடுகிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு இப்பொழுது இருக்கின்ற அடுத்த அதிர்ச்சி. 449 நாட்களாக இந்த பெய்த் ஹானூன், ஜபாலியா, கான்யூனுஸ் என்று அழுது கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு இப்பொழுது போராளிகள் ஜெருசலத்தை தாக்க முடியும், மேக்கரையும் தாக்க முடியும் என்று பெய்த் ஹானூனிலிருந்து காட்டியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்று சொல்லுகின்ற என்பது இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கொள்ளுகின்ற மாபெரும் தோல்வி. அடுத்தது, இப்படியே போனால் இஸ்ரேல் அங்கிருந்து மீளாது என்பதையும் எல்லோரும் சொல்லுகிறார்கள். அடுத்து அதே போல் நாம் இங்கே வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், மேக்கரைக்கு வந்தால், மேக்கரையில் இவர்கள் பண்ணுகிற கெடுபிடிகளால் தான் ஹூத்தீஸும் ஜெருசலத்தை தாக்குகிறார்கள். ஹமாஸும் தன்னுடைய ராக்கெட் வேகத்தையும் தூரத்தையும் கூட்டி தாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தது, லெபனானுக்கு வந்தால் சீஸ்ஃபயர் கொலாப்ஸ் ஆகிட்டுன்னு ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. நாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மெத்த சிரமத்தோடு இஸ்ரேல் நம்மளோடு போட்டது. ஆனால் இஸ்ரேல் மீண்டும்
தொடர்ந்து 2 மாதமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதால் நாங்கள் இனி களத்தில் குதிப்போம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த பாட்டெல்லாம் தேவையில்லை. உடனேயே நீங்கள் எச்சரிக்காமல் களத்தில் இறங்கலாம். அடுத்தது ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் டெல்லவிவில் நடந்திருக்கு. டெல்லவிவில் நெத்தன்யாகு வேண்டுமென்றே இந்த பேச்சுவார்த்தைகளை முடக்குகிறார். காரணம், அவர் யுத்தத்தை நீட்டிக்கொண்டே செல்ல விரும்புகிறார். ஹமாஸ் தங்களுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகமாகவே காட்டியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய குடும்பங்களை, ஃபேமிலிஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களின் குடும்பங்களை சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்ரேல் மானங்கெட்டு போயிருக்கிறது. அடுத்தது ஹூத்திஸுக்கு வருவோம் என்று சொன்னால், ஹூத்திஸு நேற்று ஒரு புதிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாக்களிக்கப்பட்ட வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம். தி ப்ராமிஸ்டு விக்டரி கேம்பெயின், அதனுடைய 5வது பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அவர்களுடைய பலாஸ்டிக் மிசில்ஸு, தட்டு, அயன்டோம், ஆரோ, லாசர் சிஸ்டம் எல்லாத்தையும் தாண்டி ஜஃபாவிலும் டெல்லவியிலும் பல இஸ்ரேலிய தளங்களை தாக்கியிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் அவர்களுடைய ஏர்போர்ட்டுகளையும் முக்கியமான எண்ணெய் சக்தி உற்பத்தி ஆகிற பகுதிகளையும் தாக்கியதால் அவர்களும் நேற்று ஏர்போர்ட்டு, ஏர் பேசஸ்ஸு, அதே மாதிரி ஈரான் முதலிலே தாக்கி காட்டிய அந்த நவாட்டிம் ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஒரு 20 ஏர்போர்ட்டுகளை நேற்று தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். நீங்கள் எந்த வேகத்தில் வருகிறீர்களோ அதை விட அதிகமான வேகத்தில் நாங்கள் தாக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த நவாட்டிம் என்ற பேஸு நக்பா என்ற தளத்தில் இருக்கிறது. அந்த தளத்தில் இருந்த அத்தனை விமானங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதை இஸ்ரேலில் உள்ள ஒரு தளபதி என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை ஹவுத்திஸை நம்ம ரொம்ப மிகவும் குறைவாக இடை போட்டு விட்டோம். அவர்கள் பலாஸ்டிக் மிசிலை ரொம்ப சாதாரணமாக இவ்வளவு நூற்றுக்கணக்கான பலாஸ்டிக் மிசிலை வைத்திருப்பார்கள் போல தெரிகிறது. வாரத்தில் 2 முறை, இப்பொழுது வாரந்தோறும் ஒரு நாள் கூட விடாமல் அவர்களால் டெல்லவிவையும் மற்ற இடங்களையும் தாக்க முடியுது. இப்பொழுது ஜெருசலத்தில் உள்ளவர்களையும் பதுங்கு குழிகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆகவே அவர்களுடைய தாக்கும் திறனை நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கில்லை. இது என்னன்னா, அவங்களுடைய பலாஸ்டிக் மிசில்ஸ் ரொம்ப குறைந்த விலையில் தயாரிக்கப்படுவதாம். அதாவது இன் $1000s என்று சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு $10s of thousands, லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து தான் ஒரு தாக்குதலை நடத்த முடியுது. அவர்கள் சில ஆயிரங்களிலேயே தாக்குதலை நடத்தி விடுகிறார்கள். ஸோ சீப், ஸோ சிம்பிள், ஸோ டஸ்ட்ரக்டிவ். ரொம்ப மலிவானவை, ரொம்ப ரொம்ப அழிவை ஏற்படுத்தக்கூடியவை என்ற அளவில் அவருடைய தாக்குதல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு சண்டையிட முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஏர்போர்ட்டு, ஜெருசலம், வெஸ்ட் பேங்க், அதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய கவலை. வெஸ்ட் பேங்கில் இருந்தால் 7 லட்சம் பேர் குடியிருக்கும் குடியிருப்புகளை தொடர்ந்து தாக்க தொடங்கி விட்டார்கள். நேற்றும் தாக்கினார்கள், இன்றும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் கிசான்கி என்ற ஒரு இராணுவ நோக்கர், இஸ்ரேலை சார்ந்தவர், அவர் சொல்லுகிறார், பென்கரியன் ஏர்போர்ட்டை நீ அங்கே போய் குதைதாவை அடித்த அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உதவிகள் சில நின்று போய்விட்டது. இப்போ பென்குரியன் ஏர்போர்ட்டையே அவர்கள் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டார்கள். அதனால் நீ இப்போ ஆல்டர்னேட்டிவாக பக்கத்தில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இருக்கிறாய், இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விடுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது சாந்தா உருஸ்லா என்ற ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலை தாக்கி அழித்திருக்கிறார்கள். MQ-9 ட்ரோன், 13வது MQ-9 ட்ரோனை இப்பொழுது வீழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை அவர்கள் மீது இஸ்ரேலும் ஆங்கில நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகின்ற தாக்குதலை தாக்குப்பிடித்து கொண்டே அவர்கள் தொடர்ந்து தாக்குகிறார்கள். நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதை யாராலும் நிறுத்த முடியாது என்பதை மிக பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் பல வகையிலும் தொடர்கிறது. உலகம் முழுவதும் நேற்று பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள், பல லட்சம் பேர் கூடி உடனே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் சைனாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் பிஜிலிங்கில் கூடி அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள்.
இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமித்திருக்க பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும். கம்ப்ளீட்டாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும். ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடிய உணவுப் பொருள் உட்பட்டதை அனுப்ப வேண்டும். கம்ப்ளீட்டாக ஒரு சாவரின் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டை அமைக்க வேண்டும். அது வரைக்கும் இதை நாம் தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன் பங்குக்கு பைத் ஹானோன், பைத் லோஹியா ஆகிய இடங்களில் குண்டு போட்டு இருக்கிறது. நேற்று 36 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். சேனல் 13 அந்த 5 பத்திரிகையாளர்கள் கொலை செய்ததை அதுவே கண்டித்து எழுதியிருக்கிறது. இதுவரைக்கும் 45,436 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,08,038 காசாவில் காயம்பட்டு இருக்கிறார்கள். 202 பத்திரிகையாளர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 11,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலையும் பெய்த் லோஹியாவையும் பெய்த் ஹானூனையும் தாக்கி கொண்டு இருக்கும்போதே பெய்த் ஹானிலிருந்து ராக்கெட்டுகள் ஜெருசலத்துக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் தெல்லவீவுக்கும் சென்றிருக்கிறது. இதில் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இஸ்ரேல் தயங்கி நிற்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.